ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வெண்பா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, நீ இது வரைக்கும் ஹேமாவோட ஸ்கூலுக்கு போய் ஹேமா எப்படி படிக்கிறா அப்படின்னு விசாரிச்சுக்கிறியா பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. அவள் எந்த சப்ஜெக்டில் கிளவராக இருக்கிறா, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறா, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாத வெண்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீ இப்போ உடனே கிளம்பி ஹேமாவோட ஸ்கூலுக்கு வா, நம்ம அவங்க பிரின்ஸிபலை பற்றி பேசிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அடுத்ததாக ஹேமா லக்ஷ்மியோட ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. உன் டேடி கடைசி வரைக்கும் வரவே இல்லையா லக்ஷ்மி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. ஆமாம் ஹேமா அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. சமையலம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. இது நேற்று அம்மா கட் பண்ண கேக்கு தான். இங்கே இருக்கிற வாட்ச்மேன் அங்கிளுக்கு, ஸ்வீப்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இப்போ ஸ்கூலில் ரொம்ப சோகமாக ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ கண்ணம்மா அங்கே வராங்க. ஏன் லக்ஷ்மி, எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிற, சோகமாகவே இருக்கிற, உன்னோட வயசுலேயும் நானும் இப்படி தான் இருந்தேன். எனக்கு அம்மா இல்லை, ஆனால் உனக்கு அம்மா நான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அம்மா, நான் உன்கிட்டக்கு ஒரு விஷயம் கேட்கட்டுமாம்மா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அப்பா கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க வரவே மாட்டாராமா, அவர் உன்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கல லக்ஷ்மி, ஆனால் அவர் நம்மளை பார்க்க வரமாட்டாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அப்பாவை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணம்மாவும் லக்ஷ்மியும் இப்போது பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாங்க. இந்த ரூமில் பாரதி, ஹேமா, வெண்பா 3 பேருமே இருக்கிறாங்க. பிரின்ஸிபல் சார் கிட்டக்க வெண்பா ஹேமா எப்படி படிக்கிறா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. லக்ஷ்மி இப்போ அங்கே உள்ளே வராங்க. என்னோட அம்மாவுக்கு நேற்று பர்த்டே சார், அதனால தான் கேக் கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸிபல் சார் வெண்பா கிட்டக்க சொல்கிறாங்க, லக்ஷ்மி மாதிரியே ஹேமாவும் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாரு பிரின்ஸிபல், நீ ரொம்ப நல்லா படித்து டாக்டர் பாரதியோட பேரை காப்பாற்றணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேன் சார் அப்படின்னு லக்ஷ்மியும் சொல்கிறாங்க. வெண்பா பிரின்ஸிபல் சார் கிட்டக்க சொல்கிறாங்க, ஹேமா எப்படி படிக்கிறா அப்படின்றத அடிக்கடி நான் வந்து பார்த்துக்கிறேன், அவளோட படிப்புக்கு நான் இனிமேல் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணம்மாவுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுது. வெண்பா பிரின்ஸிபல் சார் கிட்டக்க சொல்கிறாங்க, ஹேமாவும் என் பொண்ணு தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஒரு செகண்ட் ஹேமா யோசிக்கிறாங்க. உடனே கண்ணம்மா சொல்கிறாங்க, லக்ஷ்மி மாதிரி ஹேமாவும் எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமாவோட டேடியும் ஹேமாவோட ஆன்ட்டி இவங்க 2 பேருமே ரொம்ப பிஸியான டாக்டர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அடிக்கடி வந்து ஹேமா படிப்பை பற்றிலாம் கேட்க முடியாது, நானே கேட்டு விசாரிச்சுக்கிறேன், நானே அவளை பொறுப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு பிரின்ஸிபல் சார் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே வெண்பாவுக்கு கடுப்பாக இருக்குது, கோபமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் லக்ஷ்மியோட ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க லக்ஷ்மி. அவங்க போலீஸாக இருக்கிறாங்க. என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எப்போ இருந்த உன்னோட அப்பாவை காணும் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாங்க. பிறந்ததுலேருந்தே என்னோட அப்பாவை பார்த்ததே கிடையாது ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவோட ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் என்கிட்ட கொடுமா, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ எதுவுமே இல்லையே ஆன்ட்டி அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அந்த போலீஸ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுலேயாவது உங்கள் அப்பாவோட அட்ரஸ் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு ஈஸியாக உன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.